சாரை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா? சார் கிட்டேயும் உங்களை பத்தி பல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்க காதலை பத்தி. எங்களுக்குள்ள ஹைட்டு எதுவுமே மேட்சிங்காக இருக்காது. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற ஒரு மேட்சிங் வந்து எதுவுமே இருக்காது. பார்த்தாலே தெரியும், ஆப்வியஸாக தெரியும். நாங்கள் கப்பல் தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கே நாங்கள் வந்து ஒரு 4-5 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இல்லைடா கல்யாணம் ஆயிடுச்சு, சத்தியமாக லவ் தாண்டா பண்ணுறோம், ஏன்டா நம்ப மாட்டேங்கிறீங்க? சும்மா நான் ரோட்டில் நடந்து போனாலே நான் எங்களை வந்து கப்பலாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு அழகான ஒரு திராவிட கல்யாணம், ரொம்ப பார்க்கவே மக்களுக்கு ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அது நாங்கள் காதலிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அம்பேத்கர் மணிமண்டபம் வந்து எங்கள் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட். அந்த சுச்சுவேஷனில் நம்ம மீட் பண்ண முடியாது. தூரத்தில் இருந்து கார் கண்ணாடியிலேருந்து அவங்க ஜன்னலை பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் ஃபோனில் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேச முடியும் அந்த ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது. அந்த சமயத்தில் நான் அவைலபிளாக இருக்கணும், அது மட்டும் நான் முடிவு பண்ணேன். அவங்க எப்போ கால் பண்ணாலும் எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணுவேன். பல சுவாரஸ்யமான விஷயங்கள், உங்கள் லைஃப்பில் நடந்த பல கஷ்டமான ஒரு பக்கத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. சந்தோஷமான ஒரு பக்கம் இருக்குது, அதுதான் உங்களோட காதல் வாழ்க்கை, இன்னைக்கு திருமண வாழ்க்கையாக இருக்குது. சாரை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா? சார் கிட்டேயும் உங்களை பற்றி பல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், உங்கள் காதலை பற்றி. ஷூர் மகிழ். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். இவர் மகிழன், இணையர், காதலர், பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே. சார், ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள். எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். நாங்கள் சென்னைக்கு 2009 வேலை தேடி வந்தேன். அப்புறம் எனக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மேடம், நீங்கள்? என் பேர் ஸ்ருதி. ஸோ பிறந்த வளர்ந்தெல்லாம் சென்னை தான். அப்பப்போ வேறு சிட்டிஸில் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது, அம்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போதுன்னு படிச்சிருக்கேன். பேஸாக ப்ரொஃபஷ்னலாக பார்த்தோன்னா ஐம் ஃபிசியோதெரபிஸ்ட், ஐம் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஆர்த்தோபெடிக்ஸ். இப்போ வந்து ஒரு கேன்சர் பேஸ்ட் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறையா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக திருமணம் பண்ணியிருக்கோம். அதுதான் எங்கே சாரை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க, எங்கே இருந்து இந்த லவ் ஸ்டார்ட் ஆச்சு? அதுவுமே வந்து நாங்கள் 2 பேருமே ஒரு என்ஜிஓக்காக வேலை செய்கிறதுக்காக வந்திருந்தோம். இந்த கதையை எல்லாரும் கேட்கும்போது நாங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம். அந்த ஒரு இவெண்ட்டுக்காக வேலை செய்ய போயிருந்தோம். அந்த இவெண்ட்டோட பேர் கக்கூஸை காணோம். இப்போ பப்ளிக் டாய்லெட்ஸ் நிறையா வேணும் அப்படின்ற நீடுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணி, அந்த ரிசர்ச்லேருந்து நிறைய பப்ளிக் டாய்லெட்ஸ் இல்லை அதை நீட்டாக வச்சுக்கிறது இல்லை, ஸோ ஃபீமேல்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டி நகரில் ஒரு ஸ்கூலில் திருமா சீஃப் கெஸ்ட்டாக வச்சு ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் வேலை செய்கிறதுக்காக நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறோம். அப்போ வந்து இவரை நான் பார்த்து அப்புறம் அப்படியே ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சு, அது மாதிரி ஆரம்பிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப் தான். மகிழன் சார், யார் முதல்ல லவ் சொன்னது, மேடமா நீங்களா? லவ் மட்டும் இல்லை, எல்லா விதத்துலேயும் வந்து இப்போது அவங்க தான் ஃபஸ்ட்டு. லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுலேருந்து, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறதுலேருந்து, வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் முதல்னா அவங்க தான். எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ஆக்சுவலாக வந்து ஒரு பொது நிகழ்வில் 2 பேரும் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறீங்க, அங்கே ஃப்ரெண்டாக வரீங்க, அதுக்கடுத்தது முகநூல் வழியாக பழக்கம் ஏற்படுது, அப்படியே காதல், அதை கடந்து திருமணம். எப்படி இதெல்லாம் பாசிபிள்? தெரியல, இன்றைக்கி நினச்சாலும் ஆச்சரியமாக தான் இருக்குது. எதுவுமே அந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் வந்து இயற்கை மாதிரி அற்புதமான விஷயங்கள் நமக்கே தெரியாமல் நடக்கும், ரொம்ப அதிசயமாக இருக்கும். அது மாதிரி எங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வாழ்க்கையே கொஞ்சம் அதிசயமானது தான். ஏன்னா நீங்கள் பார்த்தா தெரியும், எங்களுக்குள்ள ஹைட்டு எதுவுமே மேட்சிங்காக இருக்காது. இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற ஒரு மேட்சிங் வந்து எதுவுமே இருக்காது, பார்த்தாலே தெரியும், ஆப்வியஸாக தெரியும். நாங்கள் கப்பல் தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கே நாங்கள் வந்து ஒரு 4-5 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இல்லைடா கல்யாணம் ஆயிடுச்சு, சத்தியமாக லவ் தாண்டா பண்ணுறோம், ஏன்டா நம்ப மாட்டேங்கிறீங்க? சும்மா நான் ரோட்டில் நடந்து போனாலே நான் எங்களை வந்து கப்பலாக பார்க்க மாட்டாங்க. யாரோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அண்ணன் தங்கச்சியோ அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க, கப்பலாக பார்த்ததில்ல. இப்போது நிறைய கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணுறாங்க. பட் அப்போது வந்து நாங்கள் ஒரு 4 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். இந்த மாதிரி இப்போ ரொம்ப நிறைய ஈவெண்ட்ஸில் போய் மீட் பண்ணுறது தான். சோசியலாக பேசிப்போம், அவ்வளோதான். சோசியல் இதை பற்றி பேசிப்போம், எங்கேயாவது பிரச்சனை நடந்தால் பேசிப்போம். கொரோனா காலத்தில் இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது மாதிரி பேசிக்கிட்டது தான். சரி, உங்கள் காதல் ஓகே, திருமணமும் ரொம்ப ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், மிஸ்ட்ரியாக தான் இருந்தது. நான் நிறைய திருமணம்னா மேடை போட்டு
மேளம் தாளங்கள் முழங்க, ஒரு மங்களநாதன் முழங்க, ஐயர் இருப்பார், எல்லாம் இருப்பாங்க. அதையும் கூட உங்க திருமணம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அதை வந்து மேதை அம்பேத்கர் அவர்களுடைய மணிமண்டபத்துல தான் உங்க திருமணமும் நடந்தது. அது எப்படி பிளான் பண்ணீங்க? ப்ரிப்பேர்டாவே பிளான் இருந்தீங்களா அங்கதான் பண்ணணும்னு, இல்ல திடீர் பிளானா? நாங்கள் காதலிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அம்பேத்கர் மணிமண்டபம் வந்து எங்கள் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் இது. ஏன்னா அதே அம்பேத்கர் மணிமண்டபத்தில் அவர் பேச்சுலராக தனியாக போய் உட்காந்துருக்கிற காலங்கள் உண்டு, அதே மணிமண்டபத்தில் நான் பேச்சுலராக தனியாக போய் உட்காந்த நாட்களும் உண்டு. ஸோ ஆனால் அங்கே 2 பேரும் பெருசாக சந்திச்சிட்டதெல்லாம் கிடையாது. அவர் யாரோ நான் யாரோ இருக்கும்போது இருந்து அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு போவோம். இவருக்கு வந்து பர்சனலாக வந்து அம்பேத்கர் தான் தன்னோட தலைவர். எனக்கு வந்து அம்பேத்கர் அப்படி கிடையாது, எனக்கு பர்சனலாக பெரியார் தான் என்னோட தலைவர். ஸோ அதனால் எப்போவுமே அம்பேத்கர் மணிமண்டபத்தை கிராஸ் பண்ணும்போது நம்ம திருமணம் இங்கே தான் நடக்கணும் ஒவ்வொரு வாட்டி கிராஸ் பண்ணும்போதும் இங்கே தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு இதில். பட் ஃபைனலைஸ் ஆகவே இல்லை. ஏன்னா எனக்கு திருமணத்தில் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஆமாம், அது திருமணம்னு ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அப்படியே சேர்ந்து வாழ வேண்டியதான் அப்படின்ற ஒரு. இவர் வந்து திருமணம்னு சின்னதாக பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் மேரேஜ் அப்படின்ற அளவு இருக்கிறவர். அப்போ வந்து நான் ஒரு 1 வீக் முன்னாடி டிசைட் பண்ணோம். ஏப்ரல் 14 வருது, அம்பேத்கர் பிறந்த நாள், அம்பேத்கர் ஜெயந்தி ஆரம்பிச்சேன். டிசைட் பண்ணிடலாம் அப்படின்னு 1 வாரத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ணோம். 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் டிசைன் பண்ணோம். எல்லாருக்கும் அமைச்சு இது மாதிரி திருமணம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், அதுதான் டெசிஷனே. 1 வாரத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ணி அப்போவே. ஆனால் அப்போ வந்து ரொம்ப சிக்கல் என்னென்னா, எலெக்ஷன் பிரச்சாரம் போயிட்டுருக்கு, இவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். அதனால் எதுவுமே பிளான்லாம் பண்ணல. 1 வாரத்துக்கு முன்னாடி யோசித்தோம். ஒரே ஒரு 4 பேர் 2 பேரும் ட்ரெஸ் எடுத்தோம். ஓகே, மாலைக்கு ஒரு நாள் ஆர்டர் பண்ணோம், வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான் கல்யாணத்துக்கு. நீங்க சிம்பிளா பிளான் பண்ண கல்யாணம் மாதிரியே தெரியல. அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப பரபரப்பா, அந்த இடமே ஒரே பரபரப்பா. என்னடா இது பாக்குறவங்களுக்கு, அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா யார் இவங்க? திடீர்னு ஒரு டாலா ஒரு பொண்ணு, ஒரு ஷார்ட்டா ஒரு பையன், அங்கே நீ மாலை மாத்துறீங்க, 2 பேரும் ஏதோ பேசுற மாதிரி ஒரு கிளிப்பிங்ஸ். அது என்ன பேசுனீங்கன்னு கூட தெரியல எங்களுக்கு. அந்த மாதிரி இருந்தது. அது எப்படி, எங்க கிரௌட்? ஆக்சுவலா மணி மண்டபத்துக்கு நீங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க போல, அம்பேத்கர் ஜெயந்தி. ஆமா, அம்பேத்கர் ஜெயந்தின்றனால நிறைய பேர் மாலை போறதுக்கு பல்வேறு இயக்கங்கள்ல இருந்து வருவாங்க. ஏன் நீங்க சார் கிட்ட சொல்லியா பெரியாருடைய நினைவிடத்துல போயிட்டு திருமணம்? இல்ல, எனக்கு அப்படி கிடையாது. ஏன்னா பெரியாரை பொறுத்த வரைக்கும் திருமணமே தப்பு இல்ல. திருமணமே தப்பு. அப்புறம் என்ன, அவரு நினைவு இடத்துல போய் என்ன திருமணம் செய்யறது? அதனால அந்த கொள்கையே கிடையாது இல்ல. அதனால பெரியார் கீழே திருமணம் செய்யணுன்றதுலாம் எனக்கு இல்ல. அம்பேத்கர் எனக்கு இன்னொரு தலைவர் தான். ஆனா ஒரு அழகான ஒரு திராவிட கல்யாணம், ரொம்ப பார்க்கவே மக்களுக்கு ரொம்ப ஒரு புதுசா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. அது மட்டும் மேமோட எல்லா விதமான காலகட்டத்திலயும் நீங்க பயணிச்சிருக்கீங்க. மேமுக்கு உடல்நலம் சரியில்லாத பொழுது அந்த டைம்ல எப்படி உங்களுடைய ஈடுபாடுகள் இருந்தது மேடம் கூட? ஏன் நாங்கள் 4 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அப்புறம் இவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. ப்ரப்போஸ் பண்ணி ஒரு 6 மந்த் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். நமக்குள்ளே செட் ஆகுமா ஆகாதா, யூஸ்வலான காதலர்கள் மாதிரி ஹாய் பாய் சொல்லிவிட்டு அப்படியே மிங்கிள் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் இல்லை. ப்ராக்டிக்கலாக என்ன பாசிபிள் இல்லை. எனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும், உன்னோட கோல்ஸ் என்ன, அதை எப்படி நான் தடை பண்ணாமல் அதை ஹெல்ப் பண்ண முடியும், என்னோடய கோல்ஸ் என்ன, இதெல்லாம் தான் பேசிக்கிறதுக்கு அந்த 6 மந்த் எடுத்துக்கிட்டோம். அந்த 6 மந்த் முடிகிற அந்த டைமில், ஜூலை கிட்டத்தட்ட இந்த டைம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். டிசம்பரில் நான் வந்து முடிவு சொல்லணும், 2 பேரும் சரி நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரத்தில் இந்த கேன்சர் டயக்னோஸ் ஆச்சு. அப்போ வந்து அவங்களுக்கும் திருமணத்தில் விருப்பம் இல்லை. நானும் வந்து எனக்கு வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணணும்னு விரும்பி தான் ரொம்ப நாள் திருமணத்தை தள்ளி போட்டோம். அப்போ இப்போ ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, லவ் ஓகே ஆகி போய்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. நமக்கு இங்கே கால் வைக்கிறதா அங்கே கால் வைக்கிறதாங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல். சரியா? ஏன்னா ஒரு உயிராபத்து கொண்ட ஒரு நோய். இதில் நம்ம வந்து அவங்களுக்கு ஹோப் கொடுத்துட்டு நான் கூட இருக்கிறேன் எல்லாம் சொல்லி அவங்கள ஏமாற்ற முடியாது. நாளைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஏமாற்றம் தானே. அப்புறம் நமக்கும் அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். இப்போ என்ன முடிவு பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு மன சிக்கலாக இருந்தது. ஒரு 2-3 நாள் அப்படி இருந்தது. ஆனால் உடனடியாக வந்து டாக்டர்ஸ் வந்து இதை ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை ஒரு ஹோப்பாக எடுத்துக்கிட்டு ஓகே நம்ம வந்து அவங்களே ரெடியாகிறாங்க, ஸோ நம்மளும் வந்து கூட இருப்போம், என்ன ஆகுதோ ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடியாகும் அப்படின்னு ஒரு ஹோப்பில் போயிட்டோம். அப்படியே சாருடைய அந்த டைமில் உங்களுக்கு சார் என்னென்ன மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க?
ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி அப்போது கோவிட் டைம்ன்றனால யாரையுமே மீட் பண்ண முடியும். அப்போ வந்து இந்த படத்துலலாம் காட்டுவாங்களே, நான் மேலே ஜன்னல்லேருந்து ஹாய் சொன்னால் கீழே ஹீரோ வந்து ஹாய் சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி நான் மேலே எங்கள் வீட்டு ஜன்னல்லேருந்து பேசுவேன், அவர் கீழே நின்று ஃபோனில் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி தான் எங்களோட சந்திப்பு அந்த என்னோடய ட்ரீட்மெண்ட் பீரியடில் இப்படி தான் சந்திச்சோம். சுத்தமாக கான்டாக்ட் கிடையாது, மீட்டே பண்ணிக்கல. ஸோ எல்லா கான்வர்சேஷன்ஸும் த்ரூ ஃபோன் இல்லை வீடியோ கால் இல்லைன்னா அது மாதிரி லாங் டிஸ்டன்ஸு. என் கூட ஹாஸ்பிட்டலெல்லாம் இப்போ வர முடியாது. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் கூட ஒரு அட்டெண்டர் தான் அலௌடு, யாருமே விசிட்டர்ஸும் அலோவே பண்ண மாட்டாங்க. இப்போ ஏன்னா கோவிட் அப்போ வந்து பீக்கில் இருந்தது, பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதனால் யாருமே நாட் அலௌடு அப்படின்ற ஸ்டேஜ். ஸோ அப்படி தான் எங்களோட இது. அப்புறம் எல்லா நாள் நைட்டும் வந்து இந்த இது பாட்டு பாடுவார், பாட்டு பாடி தூங்க வைப்பார். அப்படியே என்ன பாட்டு எங்களுக்காக இப்போ பாடி காட்டுங்க. அப்படி டக்குன்னு கேட்டிங்கன்னா வராது. அது வந்து பர்சனலாக இருக்கவங்கள்ட்ட பாடுவேன். பாத்ரூம் சிங்கருங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பெட்ரூம் வரைக்கும் கூட்டு வந்திருக்கோம், அவ்வளவுதான். ஒரு பெட்ரூம் வரைக்கும் கூட்டு வந்திருக்கீங்க. நான் வந்து இப்போ மீடியா லெவல்ல கூட்டு வரேன். அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த மாதிரி டைம் இல்லாம எப்பவுமே பாடணும்னு தோன்ற ஒரு பாடலாம் எந்த பாடல்? நான் அவங்கள விஜய் சாந்தின்னு கூப்பிடுவேன். விஜய் சாந்தி. ஏன்னா அவங்களோட கேரக்டர், அவங்களோட லுக் எல்லாம் கேன்சர் டயக்னோசிஸ்க்கு அப்புறம்லாம் கிடையாது. நாங்கள் ஃபர்ஸ்ட் சந்திச்சு ஃபேஸ்புக்கில் நண்பர்களாகும் போதே விஜய் சாந்தின்னு தான் கூப்பிடுவாரு. ஏன்னா அள்ளி ராணியே எனக்கு கப்பங்கட்டு அந்த சுச்சுவேஷனில் நம்ம மீட் பண்ண முடியாது தூரத்துல இருந்து. அவங்க சொன்ன மாதிரி நான் கீழே காரை விட்டுட்டு கார் கண்ணாடியிலேருந்து அவங்க ஜன்னலை பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் ஃபோனில் பேசிகிட்டு இருப்போம். ரொம்ப ரொம்ப ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேச முடியும் அந்த ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது. அந்த சமயத்தில் நான் அவைலபிளாக இருக்கணும், அது மட்டும் நான் முடிவு பண்ணிட்டேன். அவங்க எப்போ கால் பண்ணாலும் எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு ஃபோன் கால் அட்டன் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த கீமோ கொடுக்கும்போது ஒரு 4 டேஸ்க்கு அவங்களால ஒழுங்காக எந்திரிக்க முடியாது, பேச முடியாது. கொடுத்துட்டு இருக்கும்போது சுத்தமாகவே ஃபோன் அலோடே கிடையாது. ரொம்ப ஈவினிங்காக ஒரு வீடியோ கால் ஹாய்ன்னு காட்டிட்டு வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து நான் அந்த ஃபோன் பண்ணாங்கன்னா நான் அவைலபிளாக வச்சுக்கிட்டேன். எங்கே இருந்தாலும் யார் கூட இருந்தாலும் நான். அந்த காதல் கதையை கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வேறு என்னென்னலாம் இருக்கும், ஏன்னா கோவிட் டைமு, அது இந்த மாதிரி ஒரு சூழல், அதில் கண்டிப்பாக ஒரு அரவணைப்பு தேவை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்லையே நீங்கள் எப்படியெல்லாம் அரவணைக்கலான்றதை பிளான் பண்ணி உங்களுக்கு எவங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் அரவணைச்சிருக்கு. அந்த மாதிரி டைம்ல ஷேர் பண்ண எதனா ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்? அவர் வந்து என்னை பார்த்து பரிதாபப்பட்டதே கிடையாது. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்றைக்குமே என்னை பார்த்து பரிதாபப்பட்டது கிடையாது. யூஸ்வலாக வெளியே நான் யார்கிட்ட போய் எனக்கு கேன்சர்னாலும் முதல் இமீடியட் ரியாக்ஷன் ஒரு ஐயோ இது சின்ன வயசுல இந்த பொண்ணுக்கு கேன்சரா பாவோன்றதான இமீடியட் ரியாக்ஷன். இவருக்கு ஒரு நாள் அந்த ரியாக்ஷன் இருந்ததே இல்லை. அவர் வந்து உனக்கு என்ன ஜாலியாக வீட்டில் படுத்துட்டு தானே இருக்கேன், நான் எவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமா அப்படி, கேன்சர்ரா உனக்கு என்ன மாதிரி தான் எனக்கு என்ன அப்படின்னு. அது மாதிரி அவர் வந்து நான் ட்ரீட்மெண்ட்ரா ஹாஸ்பிட்டலில் இருக்குடா, நான் ஏசி ரூம் தானே ஜாலியாக தானே இருக்கேன். ஸோ அப்போ கூட அவர் வந்து நீ கஷ்டப்படுற இல்லை அதெல்லாமே அவருக்கு புரியும். பட் ஆனால் அந்த இடத்துல என்னை லைவ்லியாக வச்சுக்கணும், சண்டை போட்டால் தான் நாங்கள் வந்து லைவ்லியாக இருப்பேன்றதுல அவர் ரொம்ப அது தெரியும் அவருக்கு. சரி இவ சண்டை போட்டா கொஞ்சம் எனர்ஜெட்டிக் ஆயிடுவா. சண்டை போடாம பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, கேட்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஈக்குவலா நின்று நம்ம சண்டை போடும்போது அவங்க நமக்கு ஈக்குவலா திரும்ப சண்டை போடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு எனர்ஜி, அவங்க ஒரு ஆக்டிவாவே வச்சுட்டு இருக்கோம், ஒரு பெஸ்டான ஒரு இதுதான். அப்புறம் என்னைக்கு நான் சண்டை போடலையோ அன்னைக்கு அவருக்கு தெரிஞ்சிடும் இவளுக்கு நீ முடியல, சண்டை போடல அப்படின்னா சுத்தமா ஃப்ளாட் தூங்கிக்கிட்டே இருப்பேன், சுத்தமாக எந்திரிக்கவே பெட் விட்டு எந்திரிக்கவே முடியாது அப்படின்னா ஓகே ஃப்ளாட் ஆகிட்டா, இதுக்கு மேலே அவளுக்கு எனர்ஜி கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் நோண்ட மாட்டார். அது மாதிரி நான் வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது 2 கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். நான் அவ்வளோ புஷ் பண்ணுவார். அவருக்கு அப்படியே ஆச்சரியமாகவும் இருக்கும், ஒரு பக்கம் திட்டவும் முடியாது. இவளை வச்சு படிச்சுட்டுலாம் இல்லை. ஆக்சுவலாக அவங்க வந்து நாளைக்கு கீமோன்னு சொன்னாங்க, 2 நாளைக்கு அப்புறம் கீமோன்னு சொல்கிறாங்க டாக்டர். இவங்க போய் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ தான் ஏற்கனவே படிச்சுட்டுலாம் இல்லை, கேன்சர் டயக்னோஸ் ஆனதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் அப்ளை பண்ணிட்டு வராங்க 2 கோர்ஸ். அவர் சொல்லிட்டாரு வெளியெல்லாம் போகக்கூடாது, ட்ரீட்மெண்ட் 6 மாதம் வேஸ்ட்டாக போயிடும், எதாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லா அப்ளிகேஷன்லாம் போட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு 4th கீமோக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு ஒரு எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியலன்னு கதறி அழுதாங்க. 5 பேப்பர்ல 3 பேப்பர் எழுதிட்டேன், 2 பேப்பருக்கு போக முடியல, எழுத முடியல. அந்த 2 பேப்பர் எனக்கு ஆப்சென்ட் போட்டுருவாங்க அப்படின்னு அழுது கதறி அழுது எனக்கு கீமோ டேட் தள்ளி வைங்க, நான் வேற நாளில் கீமோ பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் போய் டாக்டர்கிட்ட சண்டை போட்டு எப்படி கீமோ டேட்லாம் தள்ளி வைக்க முடியும், அது எக்ஸாமுக்காக ஏன் இப்படி படுத்த அப்படின்லாம் கேட்டார். அது மாதிரி அதுக்கு ரொம்ப புஷ் பண்ணுவார், படிங்க இதுக்கு சும்மா என்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ வேறு வேலை இருந்தால் பாருங்கள் அப்படின்னாரு. அது மாதிரி 2 பேரும் ரெண்டு பேருக்கும் சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டோம். எனக்கு அதிகமான சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அந்த டைமில் அப்படின்றதுனால அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவார். இதை கடந்து உங்கள் ஃபேமிலி எப்படி உங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க?
அது இந்த மாதிரி ஒரு கல்யாணம், திராவிட கல்யாணம் எங்க ஃபேமிலியில வந்து ஹிஸ்ட்ரியில இருக்கு. ஸோ எங்க அப்பா அம்மா, எங்க மாமா, அத்தை அவங்களோட மேரேஜஸே இப்படிதான் கிட்டத்தட்ட பெரியார் முறையில தான் திருமணம் நடந்திருக்கும். பெருசா ஐயர்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. மாலை மாத்திருப்பாங்க, தாலி கட்டியிருப்பாங்க, அந்த ஒரு சடங்கு இருந்திருக்கும். மற்றபடி வேற எதுவுமே அரிசிலாம் கூட போட்டது கிடையாது. எங்க அம்மா அப்பா கல்யாணத்திலேயே பூ தான் போட்டாங்க. இது எங்க இருந்தோ மாலையில இருந்து பிச்சுட்டு வந்து பூ தான் போட்டாங்க. பூ ஆக்சுவலி போடக்கூடாது, இவங்க ஹிந்து மேரேஜ் படி அரிசி தான் போடணும் இல்லையா, அரிசி கிடையாது, அரிசி போடக்கூடாது அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லிட்டாரு. ஸோ எங்கள் தாத்தா வந்து பயங்கர பெரியாரோட ஃபாலோவர். அதுதான் அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்தனால எங்களுக்கு இந்த முறைப்படி திருமணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறது பண்ணுறதுலலாம் பிரச்சனை வரல. எங்கள் 2 பேரோட ஜோடியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்குமே எங்கள் அப்பா பெருசாக இவர்கிட்ட பேச மாட்டார். எங்கள் அம்மா 2 பேர்கிட்டையும் இப்போ அக்செப்ட் பண்ணி ஓரளவு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ஃபேமிலி டிப்பிக்கல் கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஸோ ஊர் சைடு டிப்பிக்கல் கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து இவர் வீட்டில் பெரியவர், அதனால இவர் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை அப்படின்றதுல ஒரு அக்செப்டன்ஸு. மற்றபடி அவங்க முழு மனசில் அப்படியே அக்செப்ட் பண்ணுறது அப்படிலாம் எதுவும் இல்லை. இப்போ சார் உங்களுக்கு எவ்வளோ சாங்ஸ் பாடிருப்பாரு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் சார் பாடினா இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா? அது ஆக்சுவலி நான் வந்து அந்த பாட்டை அவர் எனக்கு பாடினாருன்னு இதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இன்னும் அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதை நான் போட்டு கேட்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக எனக்கு கலாய்ப்பாங்க. ஏன்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் அந்த பாட்டு. கையில் மிதக்கும் கனவாணி அது வந்து பாடுவாங்க. அதை பாடி நான் ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ தூக்க முடியுமாடி அவரால்? நாகார்ஜுன் சார் தூக்கிட்டு போறீங்க, இங்க பாத்தீங்கன்னா நீங்க தான் சாரை தூக்கிட்டு ஸ்டெப்ஸ்ல ஏறி வரணும். ஏதாவது கொஞ்சமாச்சும் லாஜிக் இருக்கா நீ இப்போ? ஆனா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரு நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்ச புதுசுல இருந்து அந்த பாட்டு ரொம்ப பாடுவாரு. சார் உங்களுக்கு லவ் பண்ணும்போது என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காரு? சொல்லிடுவேன், வர்ஸ்ட் ஃபெலோ. இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே கிஃப்ட் கொடுத்தது கிடையாது. அதாவது எவ்வளோ மோசமா இருக்குன்னா, கடைக்கு போய் அது நல்லா இருக்கு, எனக்கு பர்த்டேக்கு நீ போன வருஷம் எதுவுமே வாங்கி கொடுக்கல, அது வாங்கி கொடுத்துரு அப்படின்ட்டு அப்படிதான் எனக்கு கிஃப்ட்லாம் வரும். ஸோ அவராக யோசிச்சு பயங்கரமாக திங்க் பண்ணி அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது அவருக்கு. சரி, ஓகே. சார் இல்லை நீங்கள் கொடுத்துருப்பீங்கல்ல? நான் அப்படியே ஆப்போசிட்டு. எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும், குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் கொடுக்க ரொம்ப பிடிக்கும். ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் நானே வரைஞ்சி கொடுக்குறது, நான் எழுதி லெட்டர்ஸ் கொடுக்குறது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காரு அவர் எங்கள் ஃப்ரெண்டில் கூட. இல்லை, உங்களுக்கு மேடம் கொடுத்ததுல ரொம்ப சென்டிமெண்ட்டாக இந்த கிஃப்ட் மார்க் ரொம்ப பிடிச்சது. அங்கே வெளியில் ஹாலில் ஒரு கிஃப்ட் இருக்குது, ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து பேப்பர், இதில் அது என்ன பேப்பர், குவில்லிங் பேப்பர்லேயே பண்ணி அந்த ஹார்ட்டின்ல வர வச்சு அதுக்குள்ளே ஒரு லெட்டர், அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரீசெண்டாக எனக்காக ஒரு பாட்டு ஒன்று பண்ணி கொடுத்தாங்க, கம்போஸ். ஆமாம், மார்டின் ஒருத்தர் இருக்கார் இன்ஸ்டாகிராமில். ஸோ நம்ம ஸ்டோரி சொன்னோன்னா ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி அவரே பாடி கொடுப்பாரு. ஸோ அவர் மூலயமா எங்களோட ஸ்டோரி வச்சு ஒரு பாட்டு பாடி அவர்கிட்ட இருந்து வாங்கி அதை ப்ளே பண்ணி காட்டியிருந்தேன். இன்ஸ்டாவில் வீடியோலாம் இருக்குது. அந்த சாங் எங்களுக்காக இப்போ ப்ளே பண்ணி காட்ட முடியுமா? ஷியோர். இது வரைக்குமே அவர் ரெகக்னைஸ் பண்ண பாட்டு போட்டுட்டு திடீர்னு ஒரு நாள் பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு போட்டு விட்டாங்க, அவங்களும் ப்ளே பண்ணி விட்டாங்க. சும்மா எப்பவும் பாட்டு கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா மகிழான்லாம் வருது. என்ன தோழரே அப்படின்லாம் நடுவில் வரும். அதெல்லாம் இன்னமும் இருக்கு இதில் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சார் அந்த பாட்டு. 5 மினிட்ஸ் இருக்கும், 4 மினிட்ஸ். 4 மினிட்ஸ். அதை கேட்கும் போது நம்மளுக்கே ஒரு ஃபீல், நம்மளே அறியாம ஹார்ட் அப்படியே கனத்த ஒரு இதயமா மாறிடுது. ரொம்ப அருமையா இருக்கு பாடல் கேட்கும்போது. வந்து நான் ஆக்சுவலி ஆடியோ நோட்ஸாக போட்டேன் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக, இதெல்லாம் எனக்கு லிரிக்ஸில் வேணும் அப்படின்றனால. அவர் அதை கேட்டுட்டு நான் வந்து எப்பவுமே யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் அவர்கிட்ட பேசினேன். இப்போ வந்துச்சுன்னா ஒரு 1 day 2 days டைம் எடுத்து, நான் வந்து ரொம்ப நாள் ஆக்சுவலி ஒரு 10 days டைம் இருந்தது எனக்கு. இவர் பர்த்டேக்காக அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு 10 days டைம் இருந்தது. நீங்கள் பொறுமையாக கொடுங்க. அவர் நான் ஆடியோ அமைச்சு அன்றைக்கே ஒர்க் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாரு. என்னால் வந்து அது நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு என்னால் அது எழுதாமல் அதை கம்போஸ் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்ட்டு அந்த அளவு ரொம்ப இதுவாக இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதின ஒரு பாட்டு. அவரு ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு. இல்லை, அவர் ரொம்ப அதை உள்வாங்கி அதை ஃபீல் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபீலிங்ஸ் தான் அவரோட
குரல்லையே தெரியுது. கேட்கும்போது நம்மளுக்கே அப்படியே ஒரு இதுவா இருக்கு. ரொம்ப ஒரு பல சுவாரஸ்யமான தகவல்கள், அதான் இவங்க கூட இருந்த அந்த காதல் அனுபவம், எப்படியெல்லாம் இவங்களுடைய அந்த உடல் நலம் சரியில்லாத போது நீங்க கொடுத்த எஃபெக்ட் கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. உண்மையா ரொம்ப நன்றி சார். உங்களை சந்திச்சது. நன்றி.